இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாளிலே காலவெளியில் உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். தினமொரு லோக சுவார்த்தையின் மூலமாக உங்களை பார்க்க முடியாது கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். ரோமருக்கு நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரோமர் 5:8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாருக்காக மரித்தார்? குற்றம் செய்து மரித்தாரா இல்லையா? இன்னைக்கு ஆர்குமெண்ட் போயிருக்குது. அவர் பலியா இல்லை பரிகாரமா, பலியா இல்லை என்ன என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர் பலி செய்யப்பட்டாரா இல்லை கொலை செய்யப்பட்டாரா, பலியாய் ஒப்பு கொடுத்தாரா இல்லை கொலை செய்யப்பட்ட, எல்லாம் பயங்கரமான ஆர்குமெண்ட் போகிற நாட்களில் கர்த்தர் முதல் நூற்றாண்டிலேயே தேவனுடைய பிள்ளைகள் ஆகியோப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. என்னன்னா, அங்கே நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு உலகமெங்கும் நேற்று தினத்தில் பெரிய வெள்ளி குட் ஃப்ரைடேன்னு சொல்லி அந்த நாட்களில் சிலுவின் 7 வார்த்தைகளை தியானம் பண்ணி ஒவ்வொரு சபைகளிலும் ஆண்டுடைய மரணத்தை குறித்து அவருடைய பாடுகளை குறித்து பேசி கொண்டிருந்திருப்பார். கடைசியாக என் ஆவி உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறேன் 7ஆவது வார்த்தையை பேசி முடித்திருப்பார்கள். அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி இப்பொழுது பூமியின் வயிற்றில் இருக்கிறார் என்று சொல்லி கொண்டு யோசனை பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னே நடந்துச்சு, இப்போ இல்லை. ஆனால் அதை நினைவு கூறும்போது அந்த ரொம்ப தத்ரூபமாக அப்படியே இயேசுவை போல அடி வாங்குறது, சிலுவை தூக்குறது எல்லாத்தையும் தத்ரூபம் பண்ணுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொன்னாரா என்பதுதான் முக்கியம். நாம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் ஜீவனை கொடுத்துட்டாரு, அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார், இது 3ஆம் நாள், நாளை தினத்தில் உயிரோடு வருவார் என்று சொல்லி வருஷத்துக்கு ஒருக்கா யோசனை பண்ணாலும் அவர் வாரம் வாரம் உயிர்த்தெழுந்த நாள் தான் கொண்டாடுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஏன் லீவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாள் கர்த்தருடைய நாள். அந்த நாளை நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உயிர்த்தெழுந்த நாளை பாருங்க, உயிர்த்தெழுந்த நாள் முக்கியமான நாள், அதனால அதை ஆராதிக்கும். அப்போ ஏன் உயிர்த்தெழுந்தார், ஏன் மரணத்தை சந்தித்தார், ஏன் அப்படி செய்தார் என்று சொல்லப்படும். பாவிகளாய் இருக்கையில் பாவத்தை போக்கும்படி அப்படி செய்தார். அநேகருக்கு இதுவரையிலும் அறியவில்லை இயேசு ஏன் மரித்தார், இயேசு ஏன் வந்தார் என்று சொல்லி இன்னும் வரையிலும் தெரியாமல் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். தெரியாமல் இருக்க அநேக புறஜாதிகள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டு சர்ச்சைக்கு வந்தாலும் இயேசுவின் மரணத்தை பறித்து அவர் சந்தேகம் தெரியல. ஆனால் ஆண்டோட வசனங்கள் சொல்லுது, ரோமருக்கு நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, பாவிகளாய் நாம் இருக்கும்போது நமக்காக மரித்தார். பாவியா இருக்கும்போது யார் மரிப்பா? யார் ஜீவனை கொடுப்பா? ஒரு நல்லவனுக்கு ஜீவனை கொடுத்தாலும் பரவாயில்ல, பாவியா இருக்கும்போது. அப்போ ஒரு பாவத்துக்கு தான் பரிகாரம் தேவை, ஒரு நோயாளிக்கு தான் வைத்தியம் தேவை என்று சொன்னபடியே இவர் நம்ம எல்லாரும் பாவம் என்கிற நோயில் இருக்கும்போது அவர் நமக்காக பரிகாரமாய் வந்து தன் ஜீவனை கொடுத்ததுனால நம்முடைய பாவம் நீங்கி இன்னைக்கு சுத்தமா இருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த மரணத்தோடு மரணமா அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அடக்கம் பண்ணப்படுதலுக்கு அடையாளமா ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்களோ, இவள் எல்லாரும் பாவத்தை விட்டு நீங்கிறவர்களாக, அப்போ பாவத்தை விட்டு நீக்கும்படி அவர் தாமே என்ன செய்தாராம்? மரித்து போனார் என்று சொல்லப்பட்டு. மரணம் தான் கடைசி பரிகாரம், இதுக்கு மேல பரிகாரம் கிடையாது. அதனாலதான் அந்த மரணத்தை அங்க சொல்லப்படும். அப்போ அவர் பரிதனால எவ்வளவு அவர் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணி, அப்ப எவ்வளவு நேசித்திருந்தா அவர் மரித்திருப்பாரு அப்படிங்கிற கொஸ்டின். உலகத்துல அன்பை தேடி ஓடுகிறார், கிழக்கு மேற்கு அங்க இங்கன்னு ஓடுறாங்களே. கையிலே வச்சிருக்கு வெண்ணெய் வச்சுட்டு நெய்க்கு அலைஞ்சது போல. சில ஆட்கள் கையில வெண்ணெய் வச்சிருப்பா, நெய் கிடைக்கல. அந்த நெய்யை உருக்குனால், அந்த வெண்ணெயை உருக்குனால் நெய்யாயிடும். அந்த நெய் தான் வேணும், ஆனா கையில தான் இருக்க வெண்ணெய். சோதனை அப்படியானால் நம்ம கையிலே பக்கத்திலே இருக்கிறார் இயேசு. அவரை விட்டுட்டு கடல் தாண்டி, மலை தாண்டி, ஆறு தாண்டி சோதரம் அப்படியே ஓடுகிற ஜனங்களை பார்க்கிறோம். அன்பு எங்கே கிடைக்கும்? குடும்பத்தில் அன்பு இல்லை, மனைவி அன்பு இல்லை, பிள்ளைகள் அன்பு இல்லை, எல்லாம் வேஸ்ட்னு சொல்லி கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். பணம் இருக்கனால எந்த பிரயோஜனம் இல்லை, சொத்து இருக்கிற எந்த பிரயோஜனம் இல்லை என்று ஓடி ஒரு அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டு சொல்றாரு, ஒரு ஜீவனை கொடுத்து ஒரு நேசித்த ஒரு அன்பு இருக்குதுன்னு தான் ஆண்டு சொல்றாரு. பாருங்க, பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணி அந்த அன்பினால வந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்து, அந்த ரட்சிப்பினால வந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்து எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரே ஒரு மரணம் பாருங்க. அந்த காலத்துல ஆடுகள் மாடுகள் தான் கொடுத்து பலி கொடுத்து ஒரு பாவ மன்னிப்பை கொடுப்பாங்க.
அந்த பலி செலுத்துவதெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. அந்த பலியை கர்த்தர் நிறுத்தினார். இப்பொழுது யாருமே ஆடு மாடுகள்லாம் பலி செலுத்தினா செல்லுபடியாகும். பழைய காலத்து ஓட்ட காலனா போல ஓட்ட அந்த காலனா அரையானா முக்காலனா இப்ப செல்லுபடியாகும். அது எக்ஸ்பீரி ஆகி போச்சு. அதே போல பழைய காலத்து பலிகள் கடைசி பலி இயேசுங்கிற பலியோட முடிஞ்சு போச்சு. இப்ப பலியை பத்தி நினைக்கணும்னா நீ நினைக்கிற கடைசியில் நடந்த பலிதான். இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார், இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினார், இயேசு நமக்காக அடிபட்டார், இயேசு நமக்காக பாவங்களை சுமந்தார், இயேசு அதுதான் நமக்கு கடைசியானது. அது மட்டும் போதும். வேற எதுவும் அதுக்கு முந்தின உள்ள காரியங்கள் நமக்கு தேவையில்லை. இயேசுக்கு பின்பு உள்ள காரியங்கள் நீங்கள் அதை விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று ஒரு நித்திய ஜீவனை பெறுவதற்கு அது வழியாய் மாறும். அருமையான நாளிலே இன்னைக்கு அநேக துக்கத்தோடு தான் இருக்கிறார். இன்னைக்குதான் கடைசி நாள், துக்கம் கொண்டாடி கடைசி நாள், 40 நாள் துக்கம் கொண்டாடி கடைசி நாள் இன்றையோட முடிஞ்சிச்சு. 4 தினத்துல அவங்க சந்தோஷத்தை கையில் பிடிக்க முடியாத அளவுக்கு 40 நாள் துக்கம் கொண்டாடி விரதம் இருந்ததெல்லாம் ஒரே நாளிலே என்ன செய்வாங்க, அதை அபகரிக்க ஒரே நாளிலே பாருங்க. 40 நாள் குடிந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்தவன் ஒரே நாள் எல்லாம் தண்ணி அடிச்சா என்ன ஆகும்? 40 நாள் விரதமா இருந்தவர்கள் 40 நாள் அப்படி அடங்கி இருந்தவங்க இன்னைக்கு எழும்புன என்ன ஆகும்? அந்த மாதிரி சந்தோஷம் தாங்க முடியாம அநேக நாளைக்கு நேரத்துல தண்ணி அடிச்சு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனாலும் கர்த்தர் அதை பத்தி சொல்லல. கர்த்தர் சொல்றார், அவர் உயிர்த்தெழுந்த போது ஒரு சந்தோஷம், நாளைக்கு உயிர்த்தெழுந்த நாள், நாளை இருப்பதுனாலே இன்றைக்கு உங்களுக்கு பாவத்துக்காக பாவத்தில் உள்ள ஜனங்களுக்காக அவர் மரித்து அன்பை வெளிப்படுத்தினார். அந்த அன்பை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கீங்களா? அந்த அன்பு உங்களுக்கு விளங்கி இருக்கிறதா? இந்த அன்பு நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. ரட்சிக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர்களா இருக்கார். அதற்காகவே இயேசு வந்தார். உலகத்தை ஒண்ணுங்களை எல்லாம் போயிடும், எல்லாம் மண்ணோடு மண்ணா போயிடும், எல்லாம் அழிந்து போய் அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள இந்த காலைவெளியிலே அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்ததுனாலே தன் அன்பை விளங்க பண்ணினார். உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை எல்லாத்தையும் கர்த்தர் நாட்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அவரை ஒருவரை மட்டும் நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.